எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன என்னத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வர்றீங்க, அதை நான் நம்பணும். இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. என்ன விட்டு வர்றீங்க? வர்றதுக்கு முன்னாடி என்ன ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு நான் எல்லாத்தையும், ரொம்ப நல்ல மனுஷன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் நான் வந்து சயின்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் டிகிரி இருக்கான்னு கேட்பாங்க. கணக்கு சொல்லி சயின்ஸ் தெரியுமான்னு தெரியும் கேட்குறாங்க. குழந்தைங்களை அப்படி விட்டுற முடியாதுல்ல. நீ நல்லவன் தான்ப்பா, உன் என்ன நல்லதுன்னு சொல்கிற, பட் அதுக்கு என்ன பயிற்சி பண்ணிருக்க? ஒரு 10 வருஷம் நீ எதிர்கட்சியோ எதுவாக இருந்து வராமல் நீ உடனே பவர், அப்போ நீ பவர் வரும்போது வந்து எல்லா தொகுதி நிற்க வைக்கிற ஆளுங்க யாரு? இதெல்லாம் அந்த யானை மாலை போடுற கதையா இது? பட்டத்து இளவரசருக்கு அவங்க ராணி ஆயிடுவாங்கன்னா அப்போ நீ நிற்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொருத்தன் ஆக்குறேன்ற, அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? அப்போ அவன் வந்து அந்த தொகுதியில் தெரியுமா மக்களுக்கு நடுவில் அவனை நம்புகிற அளவுக்கு இருக்கானா? உங்களுடைய கட்டவுட்டை வச்சு என் மூஞ்சியை பார்த்து போட நீங்கள் மட்டும்தான் எல்லா இதுலையும் நிற்பீங்களா? சரி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி? இன்றைய சூழ்நிலையில் மாநில உரிமைக்காக போராடுற தகுதி உனக்கு இருக்கா? குரல் கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் நல்லவன் சொல்லிட்டு அவன் நடந்துருமா? அதுக்கான ஒரு இதை நான் என்ன சொல்றேன், கன்சிஸ்டன்சி கடந்த 10 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். 25 வருஷங்களா ஒரு கன்சிஸ்டண்டா இருந்து ஒரு பெரிய நடிகனான உங்களுக்கும் அரசியல் இல்லையே எப்படி?